போதி பாடசாலையில என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எந்தெந்த கிளாஸஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் இருக்கு அண்ட் எல்லா கிளாஸும் இருக்கு, எடுத்துட்டு இருக்கிறோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, நீங்க சிங்கிள் சப்ஜெக்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஆல் சப்ஜெக்ட் வேணும்னாலும் கோச்சிங் எடுத்துக்கலாம். 10th 11th 12th பொறுத்த மட்டுக்கு இப்போ 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா மேக்ஸுக்கு செப்பரேட் டீச்சர் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோக்கு செப்பரேட் டீச்சர் இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் சோஷியல் வேணுமா அதுவும் தனியாக எடுத்துக்கலாம், தமிழ் ஆர் இங்கிலீஷ் எடுத்துக்கணுமா தனியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி 11th 12th பொறுத்த மட்டுக்கு உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் அப்ளைடு மேக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வி ஹாவ் அ செப்பரேட் டீச்சர்ஸ். அண்ட் கிளாஸஸ் 99.9% ஷெடியூல்ல இருந்து மாறாது. அப்படி இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த கிளாஸ் கண்டிப்பாக காம்பன்சேட் பண்ணப்படும். அண்ட் லாங்குவேஜை பொறுத்த மட்டுக்கு we have a French class here and Hindi class here. ஹிந்தி அகடமிக்கும் இருக்கு, எக்ஸாம் ஓரியன்டாகவும் இருக்குது, அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்குது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நமக்கு பேட்ச் வைஸ் நம்ம எடுப்போம், அது கிட்ஸுக்கும் இருக்கு பெரியவங்களுக்கும் இருக்கு. ஸோ அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த மட்டுக்குமே பிகாம் கிளாஸஸ் இன்ஜினியரிங் மேத்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ யூஸ்வலாகவே 10th 11th 12th படிக்கிற பசங்களுக்கு நம்மளோட ஷெடியூல் எப்படின்னா வீக்லி 3 hours அப்படிங்கிறது கோச்சிங் டைமாக இருக்கும். அவங்களுக்கு இது போதுமா அப்படின்னு கூட சில பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபிக்ஸட் ஹவர்ஸ். இந்த 3 hours ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபிக்ஸட் ஹவர்ஸ். சப்போஸ் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணினா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன்னா எங்களுக்கே ஒரு 1 month ஆகும் அனலைஸ் பண்ணுறதுக்கு. அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸ்ட்ரா ஹவர்ஸை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸில் அவங்களுக்கு டெஸ்ட் ஹவர்ஸும் இருக்கும். அண்ட் ஸோ எந்த வகை இருந்தாலும் நீங்கள் போதி பாடசாலையை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.